இந்த 95 வயதுடைய தாத்தா யார் தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர். 130 பில்லியன் டாலர் சொத்து வச்சிருக்கிறாரு. அதாவது 13,000 கோடி. அவருடைய வெற்றி ஏதோ லக் அல்லது மேஜிக் இல்ல, சிம்பிளான சில ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பொறுமையா உருவாக்குனாரு. அவர் தான் வாரன் பஃபட். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்கி பணம் சம்பாதிக்க நினைக்கிறீங்களா? அல்லது இந்திய மார்க்கெட்ல எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி வாரன் பஃபட் மாதிரியே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல வாரன் பஃபட் முதலீடு செய்ய என்ன விதிமுறைகளை கடைபிடிச்சாரு, அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு காரணம் என்ன, இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீப்பா பார்க்க போறோம். இந்த பதிவு உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜேர்னிக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிஸ் பாட்காஸ்ட். வாரன் பஃபட் இவர் 1930 ஆகஸ்ட் 30 அமெரிக்கால ஓமாஹா சிட்டில பிறந்தாரு. 11 வயசுலயே இவர் முதல் ஷேரை வாங்கினாரு. அவங்க அப்பா கொடுத்த அறிவுரைனால அந்த வயசுல அவர் ஷேர் வாங்க ஆரம்பிச்சாரு. இப்போ அவரு பெர்க்ஷியர் ஹாத்தவே கம்பெனியோட CEO மற்றும் சேர்மன். அது ஒரு மெகா இன்வெஸ்ட்மெண்ட் எம்பையர். அவருடைய நெட்வொர்த் 130 பில்லியன் டாலருக்கு மேல இருக்கு. உலகத்துல 8வது பணக்காரர். ஆனா இவர் சிம்பிளான லைஃப லீட் பண்றாருன்னு சொன்னா நம்புவீங்களா? பழைய கார்ல தான் போவாரு, மெக்டானல்ட்ஸ்ல தான் சாப்பிடுவாரு. மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிடுறது நம்ம ஊருக்கு வேணா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். இது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அவர் வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது? அவருடைய குரு பெஞ்சமின் கிரஹாம் கத்து கொடுத்த வேல்யூ இன்வெஸ்டிங் தத்துவம். அதாவது சூப்பர் கம்பெனியை நார்மல் பிரைஸ்ல வாங்கு, சுமாரான கம்பெனியை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்காத. இப்போ நம்ம இந்தியால இவர மாதிரி இன்வெஸ்டர் இருக்கிறாங்களா? உதாரணம் சொல்ல போனா ராகேஷ் ஜுன்ஜன்வாலா, இந்தியாவோட வாரன் பஃபட்னு சொல்றாங்க. இவர் டைட்டன் கம்பெனி, டாடா கம்யூனிகேஷன் மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சும்மா பில்லியன்ஸ்ல சம்பாதிச்சாரு. 1980கள்ல சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீண்ட காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி இந்திய மார்க்கெட் growth ஆகும்போது ஜாக்பாட் அடிச்சாரு. அவருடைய ஸ்டைல் பஃபட் மாதிரியே தான். வேல்யூ இன்வெஸ்டிங், பொறுமை தான் காரணம். இன்னொரு உதாரணம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், மணி பேச்சு யூடியூப் சேனலோட ஓனர். இவர் தமிழ்ல பினான்ஸ் டிப்ஸ் கொடுத்து லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அவர் சொல்றது போல இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பொறுமை மற்றும் ரிசர்ச். இதுவும் பஃபட் ஸ்டைல் தான். ஆனந்த் சார் தன்னோட வீடியோஸ்ல இந்தியன் ஸ்டாக்ஸ் பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்மள மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இவங்க எல்லாம் பஃபட்டோட ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களால பண்ண முடியுதுன்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? முதலீடு செய்வது என்பது ஒரு ஆராய்ச்சி நிறைந்த கலை. இந்த கலையை சரியா பயன்படுத்துறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதை சரியான முறையில கடைபிடிச்சாதான் வாரன் பஃபட் அளவுக்கு இல்லனா கூட கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். அப்படி அவர் சொல்ற முதல் விதி என்னன்னா, முதலீட்டை பாதுகாத்துக்கொள். பஃபட்டோட டாப் 2 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, பணத்தை இழக்காதீர்கள். ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 1 எப்பவும் மறக்காதீங்க. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குதுல்ல, ஆனா இதுதான் அவருடைய சீக்ரெட் வெப்பன். லாபம் சம்பாதிக்கிறது 2வது விஷயம் தான். முதல்ல உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஒரு தடவை லாஸ் ஆனா அதை ரெக்கவர் பண்றது டஃப் ஆயிரும். உதாரணம் சொல்லணும்னா 1960கள்ல பஃபட் பெர்க்ஷியர் ஹாத்தவே வாங்கினாரு. அது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. ஆனா அவர் அதோடைய ரியல் வேல்யூவை பார்த்தாரு. ரிஸ்க் எடுத்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் எம்பையரா மாத்தினாரு. இப்போ அந்த கம்பெனி பில்லியன்ஸ் வர்த். இப்போ இந்தியால பார்த்தா ராகேஷ் ஜுன்ஜன்வாலா, இவர் 1980கள்ல சின்ன அமௌண்டா ஸ்டார்ட் பண்ணி டைட்டன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாரு. அப்போ அது சின்ன கம்பெனி. ஆனா அவர் ரூல் 1 ஃபாலோ பண்ணி பொறுமையா ஹோல்ட் பண்ணி இப்போ அது அவருக்கு கோடிகளை கொடுத்திருக்குது. இன்னொரு ஸ்டோரி ஆனந்த் சார் மணி பேச்சு சேனல்ல சொல்றாரு, பணத்தை இழக்காதீங்க. அது உங்களுடைய முதல் பிரியாரிட்டி. நம்ம இந்தியால 2020ல கொரோனா டைம்ல சென்செக்ஸ் டவுன் ஆனப்போ பலர் பயந்து வித்துட்டு போனாங்க. ஆனா ராகேஷ் மாதிரி ஆளுங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணி ஜாக்பாட் அடிச்சாங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரும் அதே தான் சொன்னாரு. யாரும் பயந்து ஓடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புன்னு சொன்னாரு. பணத்தை இழக்காதீங்கன்னு ரூலை ஃபாலோ பண்ணினா நீங்க எப்பவும் வின்னரா இருப்பீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா 1 லட்சம் ரூபாயை போட்டா ஒரே மாசத்துல அதை ரெட்டிப்பா மாத்திரலாம். 1 லட்சம் ரூபாயை முதலீட்டு செஞ்சா 10 பேரை சேர்த்து விட்டா போதும், பல லட்சம் ரூபாயை சம்பாதிக்கலாம். விலை ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி தங்க நகைகளை சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்குறது, விலை ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு மோசமான கம்பெனியை விலை கொடுத்து வாங்குறது, இது எல்லாமே உங்க முதலீட்டை பாதிக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு ஏமாற்று வேலைகள் தான். இதை எல்லாத்தையுமே சூதாட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பணம் அதிகமா கிடைக்கும்னு ஆசைப்பட்டு நான் சொன்ன இந்த விஷயங்களை சிக்கினீங்கன்னா உங்களுடைய முதல்ல பாதிக்கப்படும். உங்க பேராசைகளை கண்ட்ரோல் பண்ணி லாஸை அவாய்ட் பண்ணுங்க. 2வது விதி, இன்வெஸ்டர் வெர்சஸ் ஸ்பெகுலேட்டர்.
ஓகே, பஃபெட் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல வர்றதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணுங்க நீங்க இன்வெஸ்டரா இல்ல ஸ்பெகுலேட்டரான. இன்வெஸ்டர் அந்த ஷேர் பின்னாடி இருக்கிற கம்பெனியை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாரு, பிசினஸ் முழுசா புரிஞ்சுக்குவாரு, நீண்ட காலம் பார்வையா வச்சிருப்பாரு. ஸ்பெகுலேட்டர் அவன் விலை ஏற்ற இறக்கத்தை மட்டும் தான் பார்ப்பான், அதுல சூதாடுவான், குறுகிய காலம் லாபம் தேடுவான். அதுதான் வித்தியாசம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பலர் ஸ்பெகுலேஷனுக்குள்ள மாட்டி பணத்தை லாஸ் பண்ணிருக்காங்க. பஃபெட் 1988ல கொக்கோ கோலால அதிக பங்குகளை வாங்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா அந்த பிராண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவர் இன்வெஸ்டரா யோசிச்சு நீண்ட காலம் ஹோல்ட் பண்ணாரு. 1994லயே அது $1 பில்லியன் மாறிடுச்சு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இவர் இன்வெஸ்டரா இருந்து அப்போலோ ஹாஸ்பிடல்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 2000கள்ல பெரிய லெவலுக்கு வந்தாரு. அவர் சொல்றாரு, நான் பஃபெட் ஸ்டைல ஃபாலோ பண்றேன், கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ பாக்குறேன்னு சொல்றாரு. ஆனந்த் சார் என்ன சொல்றாரு, ஸ்பெகுலேஷன்றது கேம்பிளிங், இன்வெஸ்ட்மென்ட்றது பிசினஸ்னு சொல்றாரு. பஃபெட்டோட குரு கிரஹாம் உருவாக்கின கற்பனை கேரக்டர் இது. இவன் ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி, ஆனா மூட் ஸ்விங் ஆன ஆளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஹாப்பியா இருந்து ஹை பிரைஸ்ல வித்துருவான், இன்னொரு நாள் பயந்து சீப்பான விலையில விற்க தயாரா இருப்பான். ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி எமோஷனலா முடிவை மாத்தவே மாட்டாங்க. இதன் மூலமா வாரன் பஃபெட்டோட குரு என்ன சொல்ல வராருன்னா, பயப்படும் போது வாங்கு, பேராசைப்படும் போது வித்துரு. உதாரணம், 2008 கிரைசிஸ்ல சென்செக்ஸ் 50% கீழே போயிருச்சு. பலர் பயந்து வித்துட்டு போனாங்க. ஆனா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி இன்வெஸ்டர்ஸ் HDFC பங்குகள் மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கி 2010கள்ல பெரிய லாபம் பார்த்தாங்க. ஆனந்த் சார் தன்னுடைய சேனல்ல இத பத்தி பேசியிருக்காரு. சந்தையில ஏற்ற இறக்கம் எப்பவுமே இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு. பஃபெட் கோட்டும் அதுதான் சொல்லுது. மத்தவங்க பேராசையோட இருக்கும்போது பயப்படு, மத்தவங்க பயத்துல இருக்கும்போது பேராசையோடு இரு. யோசிச்சு பாருங்க, இது நம்ம மைண்ட் செட்டை எப்படி செட் பண்ணுதுன்னு. உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி சந்தை கீழே போகும்போது வாய்ப்பா பாருங்க. இவ்வளவு நாள் நீங்க இன்வெஸ்டரா இருக்கிறீங்களா இல்ல ஸ்பெகுலேட்டரா இருக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மூன்றாவது விதி, சரியான பங்கை தேர்வு செய். இப்போ ஒரு அற்புதமான கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறது? பஃபெட்டுக்கு ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்குது. நம்பர் 1, ஸ்டெடி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நம்பர் 2, லோ டெப்ட். நம்பர் 3, growing profit. நம்பர் 4, ஸ்பெஷல் ஃபீச்சர். அதுதான் எக்கனாமிக் மோட், பொருளாதார அகழி. அகழினா என்ன? ஒரு கோட்டையை சுத்தி இருக்கிற சுற்றுச்சுவர் மாதிரி. இது கம்பெனியை போட்டியாளர்கள்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உதாரணம், கொக்கோ கோலாவோட பிராண்ட் நேம், கூகுளோட அல்கிரிதம், வால்மார்ட்டோட காஸ்ட் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே அந்த கம்பெனியோட அகழி தான். அதாவது இந்த சிறப்பு அம்சங்கள் தான் அந்த கம்பெனியை சிறந்தவங்களா சந்தையில தனிச்சு நிக்க வைக்குது. அதுதான் அந்த கம்பெனியோட சுற்றுச்சுவர். அதை மற்ற கம்பெனிகளால உடைக்கிறது கடினமா இருக்கும். இந்தியால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஜியோ டெலிகாம் அகழி மாதிரி வேலை செய்யுது. 2020கள்ல ஜியோ வளர்ச்சி பல டெலிகாம் கம்பெனிகளை ஓட வச்சது. இன்னொரு உதாரணம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அவங்க FMCG ப்ராடக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இத பத்தி வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, எக்கனாமிக் மோட் இல்லாத கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனந்த் சீனிவாசன் சார் TCS பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதனுடைய டெக்னாலஜி அகலின்னு சொல்றாரு. அதாவது அதனுடைய டெக்னாலஜி தான் அதனுடைய சுற்றுச்சுவர்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம எதை செக் பண்ணணும்? அடுத்ததா மேட்ரிக்ஸை செக் பண்ணணும். PE ரேஷியோ, PB ரேஷியோ, DE ரேஷியோவை போட்டியாளர்களோட கம்பேர் பண்ணணும். இந்தியால NSE அல்லது BSE ஆப்ல ஈஸியாவே செக் பண்ணலாம். சூப்பர் கம்பெனியை நார்மல் பிரைஸ்ல வாங்கு, சுமாரானதை சீப்பா கிடைக்குதுன்னு வாங்காத. இது என்ன கற்பிக்குது? குவாலிட்டியை பாரு, விலையை மட்டும் நம்பாத. இப்போ பஃபெட் சொன்ன அந்த 4 விஷயங்களை கொஞ்சம் டீடைலா பார்ப்போமா? வெறும் PE ரேஷியோ, PB ரேஷியோ மட்டும் வச்சு ஒரு கம்பெனியை தேர்வு செய்ய முடியவே முடியாது. அப்ப அவர் சொன்ன முதல் விஷயம் என்ன? நம்பர் 1, திடமான நிலையான வளர்ச்சி. ஒவ்வொரு கம்பெனியும் 3 மாதத்திற்கு ஒரு தடவை தங்களுடைய ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையும் வெளியிடுவாங்க. ஒவ்வொரு காலாண்டுகள்லயும் அந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். காலாண்டுகள்ல சரியில்லைனா கூட பரவாயில்ல, குறைஞ்சது கடைசி 5 வருஷத்துக்கு அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும். அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சியா இருக்கணும். 2020ல நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு 2021ல இருந்து 23 வரைக்கும் ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருந்து 2024ல இருந்து 25 வரைக்கும் மறுபடியும் நிறைய நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு விசாரிச்சு பார்க்கணும். உண்மையிலேயே ஒரு சரி பண்ணக்கூடிய பிரச்சனையா இருக்குதுன்னா அதுல முதலீடு பண்றது தப்பே இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல எல்லாரும் அந்த பங்கை பார்த்து பயப்படுவாங்க. கடந்த 4 வருஷமா இது இறங்கிக்கிட்டே தான் போகுது, இதுல போய் எப்படி முதலீடு செய்யறதுன்னு பயந்து அதுல இருந்து வெளியே வருவாங்க. அப்ப வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அங்கதான் நாம பேராசைப்படணும். ஒருவேளை சரி பண்ணவே முடியாத பிரச்சனையா இருக்குதுன்னா அந்த கம்பெனி
பக்கம் போகாம இருக்கிறதே நல்லது. இதுவும் வாரன் பஃபெட் சொன்னதுதான். சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு தரமற்ற பங்குகளை வாங்கவே கூடாது. ஒருவேளை கடந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு ஆண்டுக்கும் தங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல கம்பெனியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியை கடந்த 5 ஆண்டுகள்ல லாபகரமா வளர்ச்சி அடைய வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுதுன்னா அவங்க பல விஷயங்கள்ல தெளிவா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதனால இந்த மாதிரி பங்குகள்ல கொஞ்சம் தைரியமாவே முதலீடு செய்யலாம். 2. குறைவான கடன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் கடன் ஒரு மோசமான படுகொலி. ஆனா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் தான் ஒரு ஊன்றுகோல். கடன் இல்லாத கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சில கம்பெனிகள் கடனை மேலும் மேலும் வாங்கி வாங்கி குவிப்பாங்க. அதுல நீண்ட கால கடன், குறுகிய கால கடன் 2 வகை இருக்குது. குறுகிய கால கடன் இருக்குதுன்னா ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் பண்றதுக்காக அந்த கடனை வாங்கியிருப்பாங்க. அதை பல ஆண்டுகளா கட்டாம இருக்கும்போது தான் அந்த குறுகிய கால கடன் நீண்ட கால கடனா மாறுது. ஒருவேளை நீண்ட கால கடன் அளவுக்கு அதிகமா இருக்குதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த கடன் அதிகமாகிட்டே போகுதுன்னா அந்த பங்குகளை வாங்காம இருக்கிறதே நல்லது. ஒருவேளை கம்பெனி அதிகமான லாபத்தை உருவாக்குது, அதிகமான பணத்தை சேமிச்சு வச்சிருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது நீண்ட கால கடன் கம்மியா இருக்குதுன்னா தைரியமா அந்த பங்குகளை வாங்க முடியும். ஏன்னா கம்பெனில ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவங்களால ரொம்ப எளிமையாவே அந்த கடனை அடைக்க முடியும். அந்த கடன்ல இருந்து வெளியே வரவும் முடியும். முடிஞ்ச அளவுக்கு குறைவான கடன் இருக்கிற பங்குகளை மட்டும் உங்க கவனத்துல வச்சிருங்க. 3. வளரும் லாபம். இது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. என்னதான் ஒரு நிர்வாகம் லாபம் எடுத்தாலும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கம்பெனில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கணும். லாபம் எடுத்த பணத்தை மறுபடியும் முதலீடு செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. அந்த நிர்வாகத்துல வேலை செய்யறவங்களால கூட மாதம் சரியான சம்பளத்தை எடுக்க முடியும். ஆனா அந்த கம்பெனி நடத்துற முதலாளிக்கு அந்த லாபத்தை கையில கொண்டு போகவே முடியலன்னா அதனுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம நெட் ப்ராஃபிட்டை பார்க்கணும். நெட் ப்ராஃபிட்ல காட்டக்கூடிய தொகை அங்கு வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் போட்டது போக, அந்த நிர்வாகத்துக்கு செலவழிக்கக்கூடிய அத்தியாவசிய செலவுகள் போக, அரசுக்கு அந்த வருடம் வரி செலுத்தின பணம் போக மீதம் இருக்கிறது தான் இந்த நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அந்த கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி பங்குகள்ல தைரியமா நம்ம முதலீடு செய்யலாம். 4வதா நான் சொன்னதுதான் ஸ்பெஷல் ஃபியூச்சர், அதாவது அகலி. இதை நாம முதல்ல பார்த்துட்டோம். ஒரு சிறப்பு அம்சம். எல்லாரும் செய்யற அதே பிசினஸ் செய்யறாங்க, எல்லாரும் மாதிரியே செய்யறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி பெரிய வளர்ச்சி அடையாது. சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால எந்த கம்பெனியை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் அதுல தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குதான்னு பாருங்க. இல்ல சிறப்பான விஷயம் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. இல்ல மற்றவர்களை போல இல்லாம சிறப்பா செய்யறாங்களான்னு பாருங்க. இந்த 4 விஷயங்களையும் கடைபிடிக்கிறது மூலமாவே ஒரு சிறந்த பங்கை உங்களால தேர்வு செய்ய முடியும். 4வது விதி, வேல்யூ இன்வெஸ்டிங். இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது ஜஸ்ட் தியரி இல்ல, இது உங்க பாக்கெட்டை ஃபுல் பண்ற ரியல் லைஃப் டூல்ஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல புதுசா இருந்தாலும் ப்ரோவாக இருந்தாலும் இந்த 2 கான்செப்ட்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேமையே வேற லெவலா மாத்தும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு காரை வாங்குறீங்க. ஷோரூம்ல அதோட பிரைஸ் 10 லட்சம். ஆனா அந்த காரோட ரியல் வேல்யூ 15 லட்சம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கிடுவீங்கல்ல. அதே தான் ஸ்டாக்ஸ்ல செய்யறாரு பஃபெட். சரி, இதுல முதல்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். பஃபெட் சொல்றாரு, இன்ட்ரின்சிக் வேல்யூ என்பது ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோக்களை டிஸ்கவுண்ட் பண்ணி கால்குலேட் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிசினஸ் எவ்வளவு பணம் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு பாக்குறது. மார்க்கெட் பிரைஸோட ரியல் ஒர்த்தை பாக்குறது. உதாரணமா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இந்தியாவுடைய பஃபெட், டைட்டன் கம்பெனியை வாங்கினாரு. ஏன் காரணம்? அவர் கால்குலேட் பண்ணின இன்ட்ரின்சிக் வேல்யூ மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா இருந்துச்சு. இப்ப அந்த டைட்டன் ஸ்டாக் ஸ்கை ராக்கெட் மாதிரி மேல போயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் இன்கம், கேஷ் ஃப்ளோ, growth ரேட்டை பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் ரேட்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. பஃபெட் மாதிரி கொக்கோ கோலா போன்ற ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இது பஃபெட்டின் சீக்ரெட் வெப்பன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்றது இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் மார்க்கெட் பிரைஸுக்கும் இடையிலான கேப். சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஒரு ஸ்டாக்ஸ் அதோட ரியல் வேல்யூவை விட கம்மியா வாங்குறீங்க. அப்போ உங்களுடைய ரிஸ்க் குறையும். பஃபெட் சொல்றாரு, நீங்க ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்றீங்க. அது 30,000 பவுண்ட கேரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க 10,000 பவுண்ட் உடைய ட்ரக்கை மட்டும் டிரைவ் பண்றீங்க. அதே மாதிரி தான் 50% மார்ஜின் வச்சு பை பண்ணுங்க. தப்பு நடந்தாலும் லாஸ் இல்ல. ஆனந்த் சாரும் இதை தான் ஃபாலோ பண்ணி ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல சூப்பரான ரிட்டர்ன்ஸ் அடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, மார்க்கெட் கீழே போனா கூட மார்ஜின் சேவ் பண்ணணும்னு சொல்றாரு. 5வது விதி, லாங் டேர்ம் வியூ, ஃபார் எவர் ஹோல்டிங். பொறுமைதான் உன் திறவுகோல். பஃபெட் சொல்றாரு, ஃபேவரட் ஹோல்டிங் பீரியட் ஃபார் எவர்.
ஸ்டாக் மார்க்கெட் பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்து பொறுமையாளர்களுக்கு கொடுக்கும் இயந்திரம். உதாரணம், கொக்கோ கோலாவை 30 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணிருக்காரு. இந்தியாவில் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா மாதிரி ஏசியன் பெயிண்ட்ஸ் டைட்டன்ஸை லாங் டேர்மா ஹோல்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனந்த் சார் சொல்றாரு, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும்னு சொல்றாரு. ஒரு விமானத்தோட ஓடுதளம் எவ்வளவு நீளமா இருக்குதோ அதே போல நம்ம பொறுமையும் இருக்கணும். பொறுமையா அந்த ஓடுதளத்துல விமானம் ஓடுனாதான் நிலத்துல இருந்து வானத்தை நோக்கி மேல எழுந்து பறக்கும், காத்தை கிழிச்சிட்டு வேகமா போகும். அதே போல நம்மளுடைய எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம போட்ட பணம் நஷ்டம் ஆயிருமோ, இல்ல இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்களோ, மற்றவங்க சொல்ற மாதிரி பங்குச்சந்தை ஒரு சூதாட்டம், நாம இதுல தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்க சொல்லும். இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதுல முதலீடு செய்யறது தான் இங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். பொறுமை இல்லாதவங்களுக்கு சந்தை ஒத்து வரவே வராது. நீங்க தங்கத்துல மட்டுமே முதலீடு செய்யலாம். பொறுமையோடு இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். பஃபட்டோட ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக்ஸுக்கு மட்டும் இல்ல, லைஃபுக்கும் தான். ஆராய்ச்சி, பொறுமை, மதிப்பு தேடல். உங்களுக்கு புரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்தியாவில் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ராகேஷ் ஜுன்ஜன்வாலா மற்றும் ஆனந்த் சார் மாதிரி ஆளுங்க இதை ஃபாலோ பண்ணி தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சில பேர் என்கிட்ட கேட்கறத நான் பார்த்திருக்கிறேன். என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் இருக்கு, எதுல நான் முதலீடு செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய வருமானம் ரொம்பவே கம்மியா இருக்குதுன்னா முதல்ல உங்கள் மீது நீங்கள் பண்ணும் முதலீடு தான் மிகவும் முக்கியம். நீங்க வெறும் 200 ரூபாய் முதலீடு செஞ்சு கோடீஸ்வரன் ஆக போறதே இல்ல. குறைஞ்சது மாசம் 1000 ரூபாயாவது போடணும். அப்போ உங்களுடைய வருமானத்தை நீங்க அதிகரிச்சீங்கன்னா மாசம் 5,000 10,000 முதலீடு செய்ய முடியும். அதுக்காக நான் முதலீடு செஞ்சா 5,000 10,000 தான் முதலீடு செய்யணும்னு உறுதியா இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச பணத்தை முதலீடு செய்யுங்க. அது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா, இல்ல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கவே பார்க்காதீங்க. தொடர்ந்து முதலீடு செய்வது ஒரு ஒழுக்கமான விஷயம். அதை எல்லாராலையும் செய்யவே முடியாது. 100 பேர் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா 5 வருஷத்துல அதுல வெறும் 10% மக்கள் மட்டும்தான் தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால எவ்வளவு முதலீடு செய்றீங்கன்றதை விட தொடர்ந்து முதலீடு செய்றீங்களான்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். ட்ரெண்டிங் ஆன ஸ்டாக்ஸை பார்க்கும்போது 2 மாசத்துல டக்குன்னு லாபம் கிடைக்கும். அதை பார்க்கும்போது நான் 3 வருஷமா முதலீடு பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு பெரிய லாபமே கிடைக்கல, நேத்து வந்த இந்த பங்கு இன்னைக்கு பல மடங்கு லாபம் கொடுத்திருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த பங்குல நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நஷ்டத்துல தான் கொண்டு போய் விடும். நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு 100 பங்குகள் தேவையே இல்லை, வெறும் 10 பங்கு இருந்தா போதும். அதாவது 10 கம்பெனிகளோட பங்கு இருந்தா போதும். இந்த 10 கம்பெனியை நீங்க சரியான முறையில தேர்ந்தெடுத்தீங்கன்னா 5 இல்லனா 6 ஸ்டாக்ஸ் வெற்றி அடையும். அது உங்களை கோடீஸ்வரனா மாற்றும். வாரன் பஃபட்ல இருந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வரைக்கும் எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. நானும் அதை தான் சொல்றேன். அதே மாதிரி சில பேருக்கு முதலீடு செய்யறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். அந்த பயத்தை உடைச்சு என்னைக்கு நீங்க செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய செல்வத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ்.